ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ ஒரு சின்ன கொஸ்டின் தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகு. ஓகே, எப்போ இந்த ஆன்சர் வந்துச்சு? நிறைய பேருக்கு இதில் என்ன பொருந்தலை, கொஸ்டினை வந்து சரியாக புரிஞ்சுக்கல. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் அழகுன்னு தெரியுது, ஆனால் எப்படி அழகு? ஓகேங்களா? பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க உள்ளம், அழகு, வீடு, இடம். சரிங்களா? ஸோ யாராவது யோசிச்சிருங்களா இதுக்கு எப்படி ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா? ஸோ நான் யோசிச்ச விதத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை நமக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கூடாது. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நாம் தான் வளைஞ்சு போகணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. சிலபஸை பார்க்கணும். சிலபஸ் வந்து பொருந்தா சொல்லனா 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றுக்கான ரிலேட்டடாக இருக்கும். ஒன்று மட்டும் என்னென்னா அவுட் ஆஃப் அந்த ரிலேஷனை தாண்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஓகே. இது ஒரு சிலபஸ் நம்ம சிலபஸில் இருக்குது. ஓகே, இன்னொன்று பெயர் சொல் அறிக்கை அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நான் இதை படிக்கிறேன். அந்த 4 வார்த்தைகளையும் படிக்கிறேன். என்ன இருக்குது? உள்ளம், அழகு, இடம், வீடு, இடம். ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து இந்த 4 எதை சொல்லுது? ஏதோ ஒரு பெயர் மாதிரி தானே தெரியுது. 4மே பெயர் சொல் தானே. ஸோ அப்போது நமக்கு இன்னொரு சிலபஸ் இருக்குது. ஓகேங்களா? பெயர் சொல் அறிக்கை. ஓகேங்களா? நம்மளோட சிலபஸில் இலக்கணத்தில் பெயர் சொல் வகை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் பார்க்குறேன் இதில் இடம், வீடு, உள்ளம், இது 3மே எதை சொல்லுது? இது 3மே இடப்பெயராச்சு இல்லை. உள்ளம்ன்றது ஒரு இடம் தானே. மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா? மனசு அது ஒரு இடம் தானே. அகம் சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி இடம், வீடு, இது எல்லாமே என்ன பெயர்கள்? இடப்பெயர்கள். டேரெக்டாகவே இடப்பெயர்களை சொல்லுது இல்லையா? அழகு மட்டும் என்ன சொல்லுது? இவன் அழகானவன், இவன் அன்பானவன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அழகுன்றது பண்பை சொல்லுது இல்லையா? பண்பை சொல்லுது. ஸோ அப்போது அது மட்டும் பண்பு பெயர், மீதி 3 என்ன பெயர்? இடப்பெயர். ஓகேங்களா? ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கிது இல்லையா? அதாவது நான் யோசிச்சது சரியாக தவறோ. ஓகேங்களா? நான் யோசிச்சது சரியாக தவறோ, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியுது? கொஸ்டினுக்கு நான் வளைஞ்சு போக முடியுது. ஸோ இப்படி நான் பார்க்கும்போது அழகு மட்டும் பண்பு பெயர், மீதி என்ன இடப்பெயராக எனக்கு தோணுது. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? அழகு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்சரை சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வேல் தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் டேரெக்டாக படித்து மட்டும் தான் போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எந்தெந்த ஆப்ஷனை ஒமிட் பண்ணுற மெத்தட் மூலியமாகவே நம்ம நிறைய கொஸ்டினை போடலாம், ஆன்சர் போடலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, கொஸ்டினுக்கு நம்ம தான் வளைஞ்சு போகணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினை வளைக்கக்கூடாது. இதுதான் டிஎன்பிசியில் பாஸ் ஆகிறதுக்கான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதுதான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ பை நியோ.